ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தி பேலட் ஆஃப் நரியாமா. இது ஒரு ஹார்ட் ஈட்டிங்கான ஜாப்பனீஸ் மூவி. ஓரின் பாட்டி இப்போ அவங்களுக்கு 70 வயசு ஆகுது. அவங்க பாட்டு அவங்க பசங்க அவங்க பேர பசங்கன்னு கொஞ்சம் ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் இவங்க இருக்கிற ஊரில் உபோஷிட்டன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அந்த கல்ச்சரை இந்த பாட்டி ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பாட்டி அந்த கல்ச்சரை பண்ணாங்களா இல்லையா? இந்த உபோஷிட்டேங்கிற அந்த கல்ச்சர் என்ன, இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் தி பேலட் ஆஃப் நரியாமா. சீரியஸ்லி ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு மூவி. நம்ம எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஜப்பானை ரொம்ப பிடிக்கும். லைஃப்பில் ஒரு டைம் அது அங்கே போய் பார்க்க ஆசைப்படுவோம். பட் அந்த ஜப்பானில் இப்போ ஒரு கல்ச்சர் இருந்துச்சா? இந்த கல்ச்சர் பற்றி தெரிஞ்சிச்சின்னா நீங்களும் ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. சரி, இப்போ வாங்க தி பேலட் ஆஃப் நரியாமாங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 19ஆம் நூற்றாண்டு. படத்தோட ஸ்டார்டிங்கு ஜப்பானில் இருக்க ஒரு கிராமத்தை அமைக்கிறாங்க. அங்கே இருக்க ஒருத்தவங்க தான் நம்ம ஓரின் பாட்டி. அவங்களுக்கு பார்த்து 69 வயசு ஆயிடுச்சு. அவங்களுக்கு பார்த்து 2 பசங்க 3 பேர பசங்க இருக்காங்க. மொதல் பையன் பேர் டாட்சி. இவன் தான் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர். அவனுக்கு காரணமாகி ஆல்டே ஒய்ஃப் இறந்து போயிட்டா. அவனுக்கு மொத்தம் 3 பசங்க, 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொன் குழந்தை, அதுவும் பார்த்து கை குழந்தையா இருக்கும். இது போக 2வது அந்த படி ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் ரிஷிக்கி. இவ இப்போ வரை காரணமாக மொட்டை சிங்கிளாக தான் இருக்கான். அது காரணம் அவன் உடம்புலேருந்து ஒரு ஸ்மெல்லு. இவ உடம்புலேருந்து ஒரு கெட்ட நாற்று எப்பயும் வந்துட்டே இருக்கும். இதனாலே ஊரில் யாருக்கும் எனக்கு பிடிக்காது. டேய், நீ ஏடா பக்கத்தில் வர, நான் தடிக்கிறதுன்னு எல்லாரும் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதான் மொத்தம் அந்த ஓரின் பாட்டியோட ஃபேமிலியே. படத்தோட ஸ்டார்டிங்கே அந்த ஊர் வின்டர் தான் ஆரம்பிக்குது. பார்த்தா ஊர் ஃபுல்லாக பனி புழிஞ்சு ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குது. இதனால் இவங்களால ஒழுங்காக விவசாயம் பண்ண முடியல. இந்த ஊரோட பிரச்சனையே தான். இவங்க ஊரில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட விவசாயம் பண்ண முடியும். அந்த விவசாயம் பண்ணி காய்கறிகள் சேர்த்து வைக்கணும். தென் குளிர் காலங்களில் அந்த காய்கறிகள் பயன்படுத்தணும். பட் எத்தனை நாளைக்கு தான் அதை வச்சு சாப்பிட முடியும்? இன்கேஸ் ஃபேமிலி அதிக பேர் இருந்தாங்கன்னா அதுவும் கஷ்டமாயிரும். ஸோ இந்த வின்டரை கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதான் அந்த ஊரில் இருக்க ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சம். இப்போ படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த ஓரின் பாட்டி இருக்காங்களே, அவங்க பாட்டி வீட்டில் உட்காந்து பாயில் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த பாய் பண்ணுறதுக்கு கோரப்புழு மாதிரி ஒன்று இருக்கும். அதை அந்த பாட்டி கடிச்சு துப்பி பாய் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதை அவங்க பேரன் பார்ப்பான். பாட்டி, உனக்கு 69 வயசு ஆச்சா? பட் பார்த்தா பல்ல ஸ்ட்ராங்காக இருக்கே, உனெல்லாம் கிளவின்னு சொன்னால் நம்ப மாட்டான்னு சொல்லி அந்த பேர் சிரிச்சிட்டு இருப்பான். இப்போ இவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குது. மேபி விலங்குல தான் மாட்டோம், அதை வேட்டாடுன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோக்கு தம்பி ஒருத்தர் இருக்கல, அவன் எழுப்பிடுவான். டே ரசிக்கி, இன்னும் விளாண்டு எப்படி தூங்கிட்டு இருக்க போகிற, போய் குதிரைக்குள்ளே புழு வை அப்படின்னா சோறு அடிக்குன்னு சொல்கிறப்ப அவனு சிலங்க கிளம்பி போகிறான். இப்போ நம்ம ஹீரோ அவன் பசங்களை வேட்டாட போகிறா இருக்கீங்க. பார்த்து ஒரு முயலை பார்த்துருவீங்க. அவன் பசங்களை அங்கிட்டு துரத்துட்டு வரப்ப நம்ம ஒளிஞ்சிருப்பான். கரெக்டாக நம்ம ஹீரோ பக்கத்தில் வரப்ப துப்பாக்கி ஷூட் பண்ணிடுவான். பார்த்தா அந்த முயல் செத்து போயிடும். அப்பாடா, முயல் கிடச்சிருச்சு. இதை வச்சு இன்னைக்கு ஓட்டலான அந்த முயல் எடுக்க போனால் கரெக்டாக ஒரு கழுகு பிறந்து வரும். அந்த முயல் கருத்திட்டு போயிடும். இதை பார்த்துன்னு குறை கஷ்டமாயிரும். இது இருக்கிறதே கொஞ்சோண்டு சாப்பாடு, அது உருளைக்கிழங்கு தான். இதை வச்சு ஓட்டலான்னு பார்த்தா கடைசியில் கழுகு தூக்கி போயிருச்சு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுவான். கட் பண்ண அப்படியே நம்ம ஹீரோட தம்பி காமிப்பாங்க. அவன் பார்த்தா பல்ல வளைக்கிட்டு சும்மா அங்கே செடி கொடியில் இருக்கும். அதெல்லாம் எடுத்து கடிச்சிட்டு இருப்பான். அப்போ தான் அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு நிலத்தில் ஒரு குழந்தையோட பணம் இருக்கும். பார்த்தா ஒரு ஆண் குழந்தை இறந்து செத்து போய் பணமாக இருக்கும். இதை பார்த்து அந்த தம்பிக்கு ஒரு கஷ்டமாயிரும். அப்போ தான் ஞாபகம் வருது, இவங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க புரண்டா இருந்தாங்க. மேபி அவங்க வந்து குழந்தை போட்டாங்கன்னு சொல்லி, யோ உனக்கிட்ட மனசாட்சி இருக்காயா, கை குழந்தை எதுக்கு என்னமோ சாகடிச்சுன்னு கேட்டா, என்னது நான் சாகடிச்சேனா? யோ எனக்கு வந்து குழந்தை பிறக்கல. மேபி இவ இருக்கால, அவன் வீட்லேயும் குழந்தை பிறக்க மாதிரி இருந்துச்சு. நீ இப்போ அவனை பார்த்து பேசுன்னு சொல்கிறப்ப அந்த தம்பி அங்கே போவான். ஆக்சுவலாக இந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிறவங்க சாப்பாடே கஷ்டப்படுறாங்களே, இதனால் குழந்தை பிறந்தாலுமே ஒரு கஷ்டமாக தான் இருக்கும். இதனால் அந்த குழந்தைய விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ இன்கேஸ் ஒரு ஃபேமிலி பொன் குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோம், அது ஒரு வியாபாரத்தை விற்றோம்னா அதுக்கேற்ற மாதிரி புளி காய்கறி தருவாங்க. ஆம்பளை குழந்தைகளை யாரும் வாங்க மாட்டாங்க. இதனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க குழந்தை வரும். ஆம்பளை பிள்ளை பிறந்த வேஸ்ட்டு, இதை பேசாமல் கொண்டு வந்து சொல்லி இனிமேல் தூக்கி போட்டுருவாங்க. அப்படி அந்த குழந்தை யாருந்து பணமாக இருக்கும். நம்ம ஊரில் இப்படி களிப்பால் ஊற்றி பொன் குழந்தைகளை கொண்டாங்க, அந்த மாதிரி இங்கே ஆண் குழந்தைகள் கொண்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த அம்பிகார் கோவமாக இருப்பான். அவன் ஃப்ரெண்டு அதனை பார்த்து, டேய் ஒரு குழந்தை செத்து போய் பணமாக இருந்துச்சுல, அது உன் குழந்தைன்னு கேட்டால் அவன் ஆமான்னு சொல்லுவான். ஏன்டா கொண்டை கேட்டால், ஏன்டா ஆம்பளை பிள்ளை வச்சுட்டு என்ன பண்ணுறது, என் ஒய்ஃபுக்கு இப்போ தான் பிறந்துச்சு, அதுவும் தூக்கி போட்டேன். அடுத்து ஒரு குழந்தை பிறக்கும், அதுவும் ஆம்பளை இருந்தால் அதுவும் தூக்கி போடுவேன். உன்னால் முடிஞ்சது பண்ணிக்கோன்னு சொல்லி அவன் மட்டும் கேஷில் இருப்பான். இதை பார்த்து அந்த தம்பிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கட் பண்ண இந்த பக்கம் அந்த ஓரின் பாட்டி காமிப்பாங்க. அவங்க பார்த்து வீட்டில் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு உப்பு வியாபாரி வருவார். இவர் தான் குழந்தைகளை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பொருளாக தருவார். அவர் வீட்டுக்கு வந்து ஒரு உப்பு பாக்கெட்டு ஃப்ரீயாக தருவார். இதை பார்த்து அந்த பாட்டிக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா குழந்தையெல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி உப்புலாம் தருவாங்க. இவங்க வீட்டில் இருக்கிறதே ஒரே ஒரு கை குழந்தை தான். யோ நீங்கள் குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் வந்து பொண்ணு சொல்கிறப்ப இங்கே பாருமா, நான் அவனும் பேத்தியெல்லாம் கேட்டு வரல. இந்த மாதிரி பக்கத்து ஊரில் டமையான ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கொஞ்சம் மாதம் முன்னாடியே கல்யாணமாகி இப்போ அவன் புதுசாக இறந்து போயிட்டான். இப்போ அந்த பொண்ணு விழாவாக தான் இருக்கா. அந்த பொண்ணுக்கு உன் பையனை கல்யாணம் பண்ணி ஆசையாக இருக்குது. அதனால தான் இந்த உப்பை கிஃப்டாக கொடுத்தா. இந்த உப்பை வச்சுக்கிட்டு அவ்வளோ மருமகளை எடுத்துக்கோ. இன்னிலேருந்து 30 நாள் கழிச்சு அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வருவா. இதுக்கடுத்து அவள் தான் மருமகன் சொல்கிறப்ப இதை பார்த்து
பார்த்து அந்த பாட்டி ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வயசாயிருச்சு, எப்போ சாப்பிட்ணுன்னு இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பேத்தி வேறு இருக்குது, அது கை குழந்தை, அதை பார்த்துக்கவாது வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கணும்ல, அதுக்காக இவங்களும் மறுமூலம் எடுத்துக்கோங்க. அப்போ அந்த வியாபாரி அந்த அம்மாட்ட பேசுவார், ஆமாம் உன் பையன் இப்போ எங்கன்னு கேட்டால் அவனா விவசாய நிலத்தில் இருப்பான், ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் இல்லை வர வர அந்த மலை இருக்குல்ல அங்கே ஒரு பையனை பார்த்த மாதிரி இருந்துச்சு, பட் சடனாக பையன் காணாமல் போயிட்டான், பட் எனக்கு அந்த உருவத்தை பார்த்தப்போ பயமாக தெரிஞ்சு அதை அவங்கள்ட்ட கேட்டேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இந்த பாட்டுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ அந்த பாட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க பையனை பார்க்க போவாங்க, பார்த்தா விவசாய நிலத்தில் தான் இருப்பான். டே டாட்ஸி, உனக்கு ஒரு ஹாப்பியாக நியூஸு, பக்கத்து ஊரில் டமையான ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு விடாதான், உனக்கு அந்த பொண்ணுக்கு 8 வருஷம் கேப் இருக்குது, அவளுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசையாக இருக்கான், நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன், இன்னும் கரெக்டாக 30 நாள் கழிச்சு வந்து ஊருக்கு வந்துடுவா, உனக்கு ஓகே தானே கேட்குறப்ப நம்ம இருக்கிற பெர்சன்டேஜ் இருக்காது, நீ ஓகே சொல்லிடல அதுவே போதுன்னு அவனோட வேலை பார்த்துட்டு இருப்பானா. அப்போ அவங்க அம்மா அவங்க பையனை பார்த்து, டே டாட்ஸி உங்கள்கிட்ட தனியாக பேசணும், கொஞ்சம் எங்கூட வான்னு சொல்லி காட்டுக்கு தனியாக கூட்டி போவாங்க. டே டாட்ஸி, அந்த வியாபாரி என்கிட்ட பேசினாரா, உன்னே மாதிரி ஒருத்தரை அந்த மலைப்பகுதியில் பார்த்தாரான், மேபி அது அவங்க அப்பா இருப்பாருன்னு கேட்குறப்ப அவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நம்ம ஈர சின்ன பண்ண வந்திருப்பால, அப்போ இவனும் அவங்க அப்பாவை சேர்ந்து காட்டுக்கு வேட்டையாட போனாங்க. அப்போ சடனாக அந்த அப்பா காணாமல் போயிருப்பார், நம்ம ஈர மட்டும் திரும்பிட்டு வந்திருப்பான். அப்பா காணாமல் போனவர் இப்போ வரைக்கும் திரும்ப வரவே இல்லை, அவர் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்காரா பணமாயிட்டாரா யாருக்குன்னு தெரியல. பட் அடிக்கடி நிறைய பேர் அந்த மலைப்பகுதியில் பார்த்தா சொல்லுவாங்க, இவங்க நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை அப்பா இறந்துருப்பாரோ, அவர் ஆன்மா தான் அந்த மலைப்பகுதியில் இருக்கோ, இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. இதை தான் அடிக்கடி உங்கள் பையன் கிட்ட சொல்லுவாங்க. பட் எனக்கு அது பிடிக்காது, ஏம்மா அவரை விட்டுட்டு போயிட்டார்ல, நீ எதுக்கு அவரை பார்த்து நினச்சிட்டு இருக்க, பேசாமல் விடுன்னு அவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பான். பட் பார்த்தா அவங்க புலம்பிட்டே இருப்பாங்க, டேய் நான் இன்னும் கொஞ்சம் மாதம் மட்டும் இங்கே இருக்க போகிறேன், அடுத்து குளிர்காலம் வரும்ல அப்போல்லாம் இங்கே இருக்க மாட்டேன், நிறைய அம்மா போக போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து உனக்கு கோவம் வருது. என்னது நிறைய அம்மாவா, நானும் நான் விட மாட்டேன், நீ பேசாமல் என் கூட இங்கே இருந்து சொல்கிறப்ப அந்த அம்மா போவே தான் இருக்காங்க. ஸோ இப்போ தான் அந்த உபாஷ்டங்கர் கல்ச்சர் இருக்குல்ல அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சம் போயிட்டுருக்குல்ல, குளிர்காலம் வந்தால் அது இன்னும் கஷ்டமாயிரும், இது இப்போ ஃபேமிலியில் அதிக பேர் இருந்தால் இன்னும் கஷ்டமாயிரும். ஸோ இதுக்காக அவங்க உபஷ்டிங்கிற ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க. இது என்னென்னா இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் ஒரு வயசான படுத்து தத்துருப்பாங்களே, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 70 வயசு ஆகிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் நிறையாமான ஒரு மலை இருக்கும், அந்த மலையில் கொண்டு போய் அந்த பாட்டி தாத்தா விட்டு வந்துடுவாங்க. அந்த குளிர்காலம் வரைக்குமே அந்த பாட்டி தாத்தா அங்கே தான் இருப்பாங்க, எந்த ஒரு சாப்பாடு இல்லாமல் பட்டினி இறந்து போவாங்க. இதான் அந்த உபஷ்டங்கிற கல்ச்சர். பட் 70 வயசு ஆனால் கன்ஃபார்ம் போகணும்னு கேட்டால் அதுவும் கிடையாது, அவங்களே விருப்பப்பட்டு போனால் போகலாம். ஏன்னா அவங்களே கிட்டத்தட்ட 70 வருஷம் வாழ்ந்துட்டாங்க, இதுக்கிட்ட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது, இதுக்கிட்ட நம்ம தலைமுறை வாழட்டும், நம்ம போய் சாவோன்னு சொல்லி அவங்களே முடிவெடுத்து போவாங்க. இதான் அந்த கல்ச்சர். இந்த பாட்டு இந்த மாதிரி போகிறேன்னு சொல்கிறாங்களா, இதை பார்த்து ஹீரோ கோவந்த வரும், அம்மா நீ பேசாமல் அமைதியாரு, உன் புள்ள நான் இருக்கேன், உனக்கு சோறு போடுவேன், நீ எது கவலைப்படாதுன்னு சொல்கிறப்ப அந்த அம்மாவை கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடியே வீட்டில் 5 பேர் இருக்கும், இல்லை புதுசாக ஒரு மனைவி வர போகிறா, இதுக்கடுத்து உன் பசங்களுக்கு கல்யாணமாகும், உன் தம்பி கல்யாணமாகும், போப்போ குடும்பம் பெருசாகிட்டே போகும், நான்லாம் சாகத்தை லைக்குன்னு சொல்லி அந்த பாட்டு சாகரா இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு உணவு பஞ்சம் போயிட்டுருக்குல்ல, இது எப்படி இருக்குன்னு ஒரு சீல் அழகாக காமிச்சிருப்பாங்க. பார்த்து அறுவடை காலங்களில் பாம்பில் தெம்பாக இருக்கும், அதெல்லாம் அசால்ட்டாக எலியை பிடிச்சிங்க. பட் குளிர் காலத்தில் இவங்களுக்கே சோறு இல்லைல்ல, அப்போ பாம்பு சாப்பிடாம செத்து போயிடும், செத்த அந்த பாம்பை எலிங்க சாப்பிடும். இந்த மாதிரி சீன் அழகாக காமிச்சிருப்பாங்க. இப்போ இன்னும் இந்த பாட்டி கொஞ்சம் மாதம் இங்கே இருக்க போகுது, அதுக்காக நிறையா போகுது, அதுக்குள்ளே ஃபேமிலி கலத்தி பண்ணுன்னு சொல்லி சில விஷயம் செட்டில் பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம இரவு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வருவானா, பார்த்தா நம்ம ஹீரோட மதப்பா இருக்கல, அவன் கிளையை பற்றி ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பான். எங்கள் பாட்டிக்கு வயசு தான் 69, பட் 32 பொண்ணு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, அதெல்லாம் கிளவே கிடையாது, தாய் கிளவி இன்னும் சாகாமல் இருக்குன்னு அந்த போய் பாடிட்டு இருப்பானா. இதை பற்றி ஹீரோ செம கடுப்பாயிரும். ஏன்டா நானே அம்மா நிறையா போய் நோத்த போட்டுட்டு இருந்தா உனக்கு பாட்டு கேட்குதா, மரியாதை இங்கேருந்து போடான்னு அவன் பையனை அடிச்சு ஒத்துவான். நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா இங்கேருந்து போகிற பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோட பையன் இருக்கல, அதே ஊரில் மாட்சியான ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணுக்கு இவனுக்கு லவ்ஸ் ஓடிட்டு இருக்கும், 2 பேரும் ஃபிசிக்கலி ஒன்றால் இருப்பாங்க. ஆனால் அந்த மாட்சிங்கிற ஒரு பொண்ணு ஒரு திட்டு குடும்பம் சேர்ந்தவ. இந்த ஊரில் பார்த்தா அமையா ஃபேமிலின்னு ஒன்று இருக்கும், இவங்க வேலையை ஒவ்வொரு வீட்டுக்கு போய் திருடி அதை சாப்பிட்றது. அந்த ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணை அந்த பையன் லவ் பண்ணிட்டு இருப்பான். கட் பண்ணால் சில நாட்கள் கழிச்சு பார்த்தா எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு பொண்ணு வருவா, இவரோட பேர் தமையன், நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு. பட் இந்த பாட்டிக்கு அது யாருன்னு தெரில. ஏமா யாருமா நீ, இந்த ஊர் பொண்ணுமா தெரியலன்னு சொல்கிறப்ப பாட்டி என் பேர தமையன், நான் தான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இந்த பாட்டி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீ தானம்மா அது, வா உனக்காக சமைச்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுன்னு மீனில் பொறிச்சிடுவாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஹாப்பியாக இருக்கும். பார்த்தியா மீனில் செம சூப்பராக இருக்கா, இந்த ஊரில் என்ன ஒரு மீன் பிடிக்க ஒரு ஆள் கிடையாது, நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன், நான் போகிறதுக்குள்ளே உனக்கெல்லாம் சொல்லித்தரேன், எப்படி சமைக்கணும், எப்படி மீன் பிடிக்கணும், எப்படி விவசாயம் பண்ணணும், இதெல்லாம் சொல்லி தருவேன், கண்டிப்பாக நீ கற்றுக்கணும்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு சரின்னு சொல்லுவா. இப்போ அந்த பாட்டி தனியாக ஒரு ரூமுக்கு போவாங்க. இந்த பாட்டிக்குள்ளே ஒரு குற்றம் வச்சிருக்கு, ஏன்னா அந்த பாட்டிக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை, பல்ல ஸ்ட்ராங்காக ஆள் கெத்தாக தான் இருக்குது.
இதை வச்சு நம்ம நிறையா அனுப்ப மாட்டாங்களா, இந்த ஒரு குற்றம் இந்த பாட்டி இருக்கும். இதனால் வேணுக்குன்னு அது பல்ல உடைக்க ஆரம்பிக்கும். எப்போல்லாம் விவசாய நிலத்துக்கு வேலை பார்க்க போதோ அப்போ கல் எடுத்து பல்ல குத்திக்கும். அண்ட் அடிக்கடி ஆட்டாங்கல் இருக்கும்ல, அதில் போய் வாயை எடுத்து குத்தும். பார்த்தா 2 பல் விழுந்துருக்கும். அடைச்சை 2 பல்ல கொட்டி போச்சா, மொத்த பல்ல கொட்டணும்னு சொல்லி இந்த மாதிரி அதுவே பண்ணிகிட்டு இருக்கும். இது ஒரு நாள் அவங்க 2வது பையன் பார்த்துறான். இதை பார்த்து அவனுக்கு கடுப்பாயிரும். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, பல்லு உடிச்சுன்னு கேட்டா, ஆமாடா வேணுக்கு தான் பல்ல பிடுங்கண்ணே, ஆனால் இதை பற்றி எதுவும் அண்ணன் கிட்ட சொல்லக்கூடாது, சொன்னால் தொலைச்சி விடுன்னு சொல்கிறப்ப இவனு அப்புறம் நினச்சா சேர்ந்து விட்டுறான். இப்படியே கொஞ்ச நாட்கள் போயிட்டுருக்கு. இவங்க அறுவடை பண்ண காய்கறிகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாட்சனுங்கிற பொண்ணு அங்கே வரா. இவ தான் திட்டு விடுவோமாச்சே, ஹீரோட வீட்டுக்குள்ளே புந்து உருளைக்கிழங்கு ஆட்டை போட்டுருப்பாளா, இதை நம்ம ஹீரோ பார்த்துருவான். அதை பார்த்து செம்ம காண்டாயிரும். அந்த பொண்ணை கட்டி தொங்க விட்டு, இங்கே பாரு இதோட கடை சான்ஸு, அடுத்தோடு திருடத்தை பார்த்துன்னு வச்சுக்கேன் நானே கொண்டுருவேன், மரியாதை இங்கேருந்து பொண்ணு பாவப்பட்டு அந்த பொண்ணை விட்டுருவான். கட் பண்ண அடுத்த நாள் ஃபேமிலியில் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோட மொதல் பையன் இருக்கல, அவன் பேச ஆரம்பிப்பான். பாட்டி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அது யாருன்னா அந்த அம்மையாங்கிற ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க வீட்டு பொண்ணு தான். நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இது வீட்டில் யாருக்கும் பிடிக்கல, ஏன்னா அவங்களே ஒரு திருட்டு ஃபேமிலி, ஆல்ரெடி இவங்க வீட்டிலேருந்து கையில் ஆடைப்பட பார்த்துருக்கா, இப்படிப்பட்ட பொண்ணை நமக்கு வேணுமான்னு கேட்குறப்ப இல்லை பாட்டி எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், அதுப்போ அந்த பொண்ணு வயிற்றில் என் குழந்தை வளருதுன்னு சொல்லுவான். இதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். பார்த்தா அந்த பாட்டி கொள்ளு பாட்டியாக போகுது. சேரன்னு அந்த பையனோட உற்பத்துக்கு அடைய விட்டுருவாங்க. கட் பண்ணால் கொஞ்ச நாட்கள் கழிச்சு பார்த்தா ஊருக்கு எல்லாருமே புலம்ப ஆரம்பிப்பாங்க. அதான் அந்த அம்மையாங்கிற ஃபேமிலி இருக்குல்ல, எல்லா வீட்டிலேருந்தும் காய்கள் ஆட்டி போட்டிருக்கோம். இதை பார்த்து எனக்கு கொலகாண்டாயிருச்சு. டேய் இதுக்கு அடுத்து அந்த ஃபேன் சும்மா விடக்கூடாதுரா, எல்லாரும் வீட்டிலேருந்து கொஞ்சம் காயில் ஆட்டி போட்டிருக்கு, இன்றைக்கி 2ல் 1 பார்த்தே ஆகணும், அந்த ஃபேமிலி முடிச்சுக்கிட்டுன்னு சொல்லி மொத்த ஊரே கிளம்பிட்டுருக்கு. பார்த்தா இல்லை உருட்டுக்கட்டை அறுவலை எடுத்து போயிட்டுருப்பாங்க. அந்த மாட்சிங்கிற பொண்ணு அங்கே தான் இருக்கும். அந்த போய் பிடிச்சி வச்சுக்குவான். ஹே எல்லோரும் உன் குடும்பத்தை தேடி போயிட்டுருக்காங்க, ஒன்றையும் பார்த்தா கொண்டு வாங்க, நீ பேசாமல் இங்கே இருந்து சொல்கிறப்ப அந்த பொண்ணு அங்கேயே இருப்பா. மொத்த ஊரும் அந்த அம்மையாங்கிற ஃபேமிலி வீட்டுக்கு போகும். எல்லோரும் அடியே நடித்து கட்டிப்பிடுவாங்க. பார்த்தா அந்த வீட்டில் எதையுமே திருடாத மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே சந்தேகப்பட்டு தரையை உடைப்பாங்களா, பார்த்தா மரக்கட்டை கீழே அவ்வளோ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் நிறைய பொருள் இருக்கும். டே எல்லாம் இங்கே பதிக்கிறீங்கன்னு சொல்லி மொத்த வீட்டை அடிச்சு வைக்கிறவங்க எல்லா காயும் ரெட்டு வந்து அவங்க மேலே போடுவாங்க. அந்த ஃபேமிலி கெஞ்ச ஆரம்பிக்கும், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் பட்டோம், நாங்கள் திருநது தப்பு தான், ப்ளீஸ் கெஞ்சி வைக்கிறப்ப ஊருக்காரங்க சும்மா விடுவாங்க. சாப்பாடுக்காக இப்போ அப்பா அம்மாவே கொள்றவங்க இவங்களோட சும்மா விட்டுருவாங்களா, இவங்களுக்கு கொண்டாடுன்னு சொல்லி ஊருக்காரங்களும் கொள்றதா இருக்காங்க. அண்ட் கிடச்ச அந்த காய்கறிலாம் இருக்குல்ல, இதை மொத்த ஊர் பங்கு போட்டுக்கணும், எல்லாரும் சரிசமமாக பிரிச்சுக்கோன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் அந்த மாட்சியாங்கிற பொண்ணை வைப்பாங்க. இந்த பாட்டிக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு பிடிக்கவே இல்லை. என்னை இவ்வளோ திருட்டு பொண்ணு, நாளைக்கு எதோ நான் பண்ணலாம், இந்த குடும்பம் நல்லதுக்காக இந்த பாட்டி சாகிற மாதிரி போயிடுச்சுல, இவன் மட்டும் நம்ம குடும்பத்தில் இருந்தால் எகைன் நாசமாயிரும், இவ்வளோ எதாவது பண்ணியானு சொல்லி இங்கே வருமா உங்கள் அப்பாவும் பஸ்ஸில் இருப்பாங்க, போய் அவங்கள பாரு, இந்த சாப்பாடை கொடுன்னு சொல்லி வேணுங்களே அங்கே அனுப்புவாங்க. சரின்னு இந்த மாட்சியாங்கிற பொண்ணு அங்கே போவா. இதை நாட்கள் பார்த்துருவாங்க. ஹே இவ்வளோ அந்த அம்மையா ஃபேமிலி சேர்ந்தவ தான், அவளையும் பிடிங்க, இவ்வளோ விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு பிடிச்சிடுவாங்க. மொத்த குடும்பத்தை கட்டி போட்டு ஒரு பெரிய குழியை கொண்டிடுவாங்க. மொத்த ஃபேமிலியாக அதில் புதைக்கன்னு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோட பையன் வருவான். ப்ளீஸ் அந்த மாட்சியாங்கிற பொண்ணை கொண்டாதீங்க, அவள் ஒய்ஃபு, அவள் வயிற்றுல குழந்தை இருக்குது, ப்ளீஸ் கெஞ்சுவான். பட் ஊருக்காரன் கேட்க மாட்டாங்க. இந்த குடும்பத்தில் இருக்க எல்லோரும் கொண்டாடுன்னு சொல்லி மண்ணை போட்டு எல்லோரும் முடிடுவாங்க. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒரு கஷ்டமாயிரும். தேம்பி அழுதுட்டு இருப்பான். தென் வீட்டுக்கு வந்து அந்த கிளை திட்டிகிட்டு இருப்பான். கிளவி இதெல்லாம் ஓன் பிளான் தானே, நீ தானே மாட்சி நாங்கள் அனுப்புனது, உன்னை கொல்ல மாட்டமானு கத்துறப்ப நம்ம எதுவும் தடுத்து நிறுத்துவான். எனக்கு இதுக்கடுத்து இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவன் மட்டும் அழுதுட்டு போயிடுவான். தென் அந்த அம்மா அந்த பையனை பார்த்து, டேய் இப்போ இந்த ஃபேமிலி யாரும் இல்லை, உனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவன் பசங்களை பார்த்துக்குவா, நான் அதுக்கடுத்து இந்த வீட்டுக்கு தேவையில்லை, இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு என்ன சொல்ல தெரில. அவன் பாட்டு தேமிச்சு எழுதிட்டு இருப்பான். இவங்க அம்மா அங்கே போகிறவனு பிடிக்கவே இல்லை. பட் ஒன்ஸ் அந்த பெரியவங்க விருப்பம் போட்டாங்கன்னா அவங்க போய் தான் ஆகணும். இது கிட்டத்தட்ட கல்ச்சர் மாதிரி தான். சரி எதுவுமே பண்ண முடியாமல் அந்த பையன் மட்டும் எழுதிட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவான். அவங்கள்ட்ட ஜாலியாக பேசிட்டு இருப்பான். அப்போ சடனாக வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். ப்ளீஸ் யாராவது வெளியே இருக்கீங்களா, என்னை காப்பாற்றுங்க, என் பையனை சாவடிக்க பார்க்குறான், ப்ளீஸ்னு கத்துறப்ப நம்ம ஹீரோ வெட்டி பார்க்குறான். பார்த்தா ஃப்ரெண்டோட அப்பா தான். இவனுக்கு அப்பா பிடிக்காது. இந்த பெருசு வேற வீட்டிலே சும்மா இருந்து இது சோறு போட வேண்டியதாக இருக்குது. இந்த வருஷம் வின்டர் வரும்ல, அப்போ அந்த பர்ஸை கூட்டி போயிடுவேன், நிறையாமலை கொண்டு போய் விட்டு வந்துடுன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோ கஷ்டமாக இருக்கும். உள்ளே இருந்த அந்த அப்பா கெஞ்சிட்டு இருப்பாரு. பார்த்தா ஒரு கைக்கெல்லாம் கட்டி போட்டிருப்பான். தம்பி ப்ளீஸ்ப்பா என்னை இங்கேருந்து கூட்டி போயிரு, சாப்பாடே போடாமல் பட்டினி வச்சிருக்கான்ப்பா, என்னை இங்கேருந்து கூட்டி போன்னு அவங்க அப்பா கதிர் எழுவாரா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப டிஸ்டர்ப் போயிடுவான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த பாட்டி காமிப்பாங்க. இந்த பாட்டின்னு கொஞ்ச நாள் இங்கேருந்து போகிறாங்களே, தடுத்தாந்து எல்லாத்தையுமே தன் மருமகளும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்க போகிற கடைசி நாள் வரைக்குமே அவங்க வீட்டுக்கு எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க மருமகளை கூப்பிட்டு ஆற்றுக்கு போவாங்க. இங்கே பாருமா இப்படியே மீன் பிடிக்கணும், மீன்களை பாறைக்கில் ஒழிஞ்சிருக்கும், இந்த இடத்துல மீன் பிடிச்சோம்னா ஈஸியாக பிடிக்கலாம், இது மாதிரி சொல்லி தருவாங்க. தென் வீட்டுக்கு வந்து விவசாயம் பண்ணுறது, கடைசி நாள் வரைக்குமே செடி நடுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக அப்போ அவங்க ஊருக்கு போய் ஓடி வருவான். பாட்டி நான் அந்த மலை பக்கம் போனேன்னா உங்கள் பையனமே ஒருத்தர் அங்கே நின்றுட்டு இருந்தார், எனக்கு அதை பார்த்து பயமாயிருச்சு, என்னை ஊருக்காரங்களாவது உங்கள் புருஷன் சொன்னாங்க, நீங்கள் இப்போ எதுக்கு பாருங்கன்னு சொல்கிறப்ப இந்த பாட்டி ஒரு ஆச்சரியமாக இருக்கும்.
ஏன்னா இத்தனை வருஷமாக அவங்க புருஷனை பார்த்ததே இல்லை, ஊருக்காரங்க நிறைய பேர் பார்த்து சொல்கிறாங்க. நம்ம போய் பார்ப்போன்னு இவங்க மலைக்கு மேலே போவாங்களா, பார்த்தா நம்ம ஹீரோ மாதிரியே ஒரு நின்றுருப்பாரு. ஹீரோ மாதிரிலாம் கிடையாது, அது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ தான் நிறைய பேர் அவங்க அப்பா நினச்சிருந்துருக்காங்க. இவங்களும் அந்த மலைக்கு மேலே ஏறி டாட்சி இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீலாம் இங்கே வரமாட்டே கேட்குறப்ப, இல்லைம்மா நான் தான் ரொம்ப நாள் இங்கே வந்துட்டுருப்பேன், இத்தனை நாள் உங்கள்கிட்ட சொல்ல விஷயத்த நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லுவான். இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நமக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோக்கு 15 வயசு இருந்திருக்கோம். நம்ம ஹீரோவும் உங்கள் அப்பாவும் சேர்ந்து காட்டுக்கு வேலையிட போயிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு உங்கள் பார்ட்னர் ரொம்ப பிடிக்கும், அதாவது உங்கள் அப்பாவோட அம்மா. பட் அந்த அம்மாவை நிறைய பண்ணுறதுக்காக மலையில் விட்டுருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ இப்போ சின்ன பையனாச்சா, அவனுக்கு தெரியாது. அவங்க அப்பா பார்த்து, அப்பா நம்ம வீட்டில் ஒரு பாட்டி இருக்குமே, அந்த பாட்டி எங்கே போனாங்க, பாட்டி நீ தான் கடைசியாக மலை கூட்டி போகணும்னு சொன்னாங்க, பாட்டிங்க நான் கேட்டிருந்தேன். பட் அப்பா கோமாயிருச்சு, இதை பற்றி என்கிட்ட கேட்காத, நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். நான் கேட்டதுனால 2 சண்டை வந்துருச்சு. அப்பா என்னை கோவப்பட்டு அடிக்க வந்தார். அப்போ என்ன அறியாமல் கையில் இந்த கன் எடுத்து அப்பா ஷூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ண தெரில, அப்பாவோட பணத்தை இங்கே தான் போச்சேன். அப்பா இங்கே தான் இருக்காருன்னு சொல்கிறப்ப இப்போ அந்த அம்மாக்கே புரியுது. ஆக்சுவலி அவங்க பையன் தான் அவங்க அப்பாவை கொண்டிருக்கான். பட் இத்தனை வருஷமாக அவங்க அம்மாக்கே சொல்ல மறைச்சிருந்துருக்கான். இதை கேட்டு அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி இதை பற்றி யாருக்கு தெரிய வேணாம், நமக்குள்ளே இருக்கட்டும், வா நம்ம இங்கேருந்து போகணுன்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போதா இருக்காங்க. கட் பண்ணால் நைட்டு அந்த அம்மா அவங்க பையனை கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. பார்த்தா இதுதான் அந்த உபஸ்டி பண்ணுறதுக்கான இடம். பார்த்தா அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க எல்லோரும் அங்கே இருப்பாங்க. எப்படி இந்த உபஸ்டிங்கிற கல்ச்சர் பண்ணணும் இதை பற்றி சொல்லி தருவாங்க. இங்கே பாருப்பா, இங்கேருந்து 3 மலை ஏறணும். 3 மலை ஏறினதுக்கப்புறம் ஒரு பெரிய மலை வரும், அதான் நிறையாம்மா. அவங்க கொண்டு போய் அவங்க அம்மா விட்டுணும். பட் அவங்க அம்மா விட போகிறங்கிற விஷயம் உங்கள் ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியக்கூடாது. தென் இங்கேருந்து போகிறப்ப நீ உங்கள் அம்மா கிட்ட பேசலாம். பட் அவங்க அம்மா ஒரு வார்த்தை கூட உன்னை பார்த்து பேசக்கூடாது. ஏன்னா உங்கள் பாதிலே மனசு மாதிரி என்னை விட்டுருப்பா, நான் திரும்ப வீட்டுக்கு தான் சொல்லுவாங்களே. அதனால் எக்காரணத்தை கூட இங்கேருந்து போகிறப்ப உங்கள் அம்மா கிட்ட பேசக்கூடாது. அது நிறையா மலைக்கு போனதுக்கப்புறம் குளிர் சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க அம்மாவுக்கு தேவையான போர்வை அதெல்லாம் தரலாம், பட் சாப்பாடு தரக்கூடாது. அப்புறம் இங்கேருந்து போகிறப்ப நீ தான் உங்கள் அம்மா தூக்கிட்டு போகணும், உன் முதுகில் தூக்கி தான் அந்த மலை ஏறணும். எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேட்குறப்ப அந்த அம்மா ஓகேன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இருக்க மனசே கேட்காது. இந்த கல்ச்சர் இப்படி பண்ணிதானு சொல்லி அவனுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவான். கட் பண்ணால் நடுராத்திரி ஏறும். யாருக்கு தெரியாமல் அந்த அம்மா இங்கேருந்து கூட்டி போகணும். கடைசியாக அந்த அம்மா போகிறப்ப இவங்கள்ட்ட இருந்த துணியெல்லாம் இருக்கும்ல, அதை தான் மருமலுக்காக வச்சுட்டு போங்க. இந்த நைட் நேரம் நம்ம ஹீரோ அவங்க அம்மா தூக்கிட்டு போக ஆரம்பிப்பான். அப்புறம் தான் அவங்க பயணம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ மலையேறி போயிட்டே இருப்பானா. அவங்க அம்மா கிட்ட பேச ஆசையாக இருக்கும், பட் ரிச்சுவல் போட்டு பேசக்கூடாதுல்ல. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். கொஞ்சம் தூரம் போகிறப்ப நம்ம ஹீரோ காலில் அடிப்படும், ரத்தம் வரும். பட் அப்போ கூட அவங்க அம்மா பேச மாட்டாங்க. இவன் எவ்வளோ கெஞ்சி வைப்பான், ப்ளீஸ்மா நம்ம போய் கீழே இறங்கிடலாம், இதெல்லாம் வேணான்னு சொன்னால் அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. போயிட்டே இருன்னு கை காமிச்சிட்டே இருப்பாங்க. இவனும் வேறு இல்லாமல் அவங்க அம்மா கூட்டி போயிட்டே இருப்பான். எப்படியே கஷ்டப்பட்டு 3 மலை தாண்டிடுவான். ஒரு வழியாக அந்த நிறையாமங்கிற மலை வந்துடும். அந்த இடத்த பார்த்து நம்ம ஹீரோ டிஸ்டர்ப் ஆயிரும். ஏன்னா அங்கே பார்த்தா அவ்வளோ எலும்பு கூட இருக்கும். அப்படின்னா பார்த்துக்கோங்க எத்தனை பெரியவங்களையும் விட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா எல்லா பணமும் அழுகி போய் காக்கெல்லாம் கொத்தி தின்னுட்டு இருக்கோம். இதெல்லாம் பார்த்து நம்பி ரொம்ப வருத்தப்படுவான். ஏன்னா கொஞ்ச நாட்களில் இவங்க அம்மா இந்த மாதிரி மாறிடுவாங்களே, இது நினச்சி ரொம்ப டிஸ்டர்பாக இங்கே போயிட்டே இருப்பான். பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக அவ்வளோ எலும்புகள் இருக்கும். அவங்க அம்மாவை கையை காமிச்சு என்னை இங்கே விட்டுருன்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்க மனசே வராது. அவங்க அம்மா கீழே வச்சுட்டு, அம்மா இப்போ கூட பிரச்சனை இல்லைம்மா, நீ கூட வந்துரு, நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு சொல்கிறப்ப அவங்க கையை தட்டி விட்டே இருப்பாங்க. இங்கேருந்து போப்போன்னு சொன்னால் நம்ம பேர் போக மாட்டான். துணிமணிலாம் தருவான், இந்தம்மா போர் வச்சுக்கோ, உனக்கு குளிர்னு சொன்னால் எனக்கு இது தேவையில்லை, வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு குளிருக்கு தேவைப்படும், இதை அங்கே பயன்படுத்திக்கன்னு சொல்லி அப்போ கூட நம்ம அவங்கள பற்றி வச்சுப்பாங்க. இதை பார்த்து இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா கட்டுப்பிடிச்சு அழுதுட்டு அவன் அங்கேயே இருப்பானா. ஒரு இடத்துல நமக்குள்ள சமக்கமாயிரும். கணத்தில் சப்புன்னு அறிஞ்சு இங்கேருந்து போறியா இல்லையா, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு மனசு கஷ்டமாயிரும். சரின்னு அவன் பாட்டு மலையை விட்டு கீழே இறங்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா அந்த மலையில் உட்காந்துருப்பாங்க. கட் பண்ணி இன்னொரு பக்கம் இது சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். சரி நம்ம அந்த பக்கம் போனால் பார்த்தா ஃப்ரெண்டு அவன் தான் அவங்க அப்பா இங்கே உரதா இருந்தானே, பார்த்து அடிச்சு பிடிச்சி விட்டு வந்துருப்பான். அந்த அப்பாவில் கால் வந்து கெஞ்சுவார், டே ப்ளீஸ்ரா என்னை விட்டுட்டு போயிடாதரா, இங்கே தான் நான் செத்து போயிடுவேன், என்னை கூட்டிப்போ கெஞ்சுவார். பட் போய் அப்பெல்லாம் கிடையாது, இவ பெருசு ஒன்றை வச்சு வீட்டிலேயே சோறு போட்டுட்டு இருக்கிறது, மரியாதை கீழே இறங்குன்னு அவங்க அப்பா கீழே தள்ளி விடுவானா. பார்த்து ஜஸ்ட்டு மிஸ் ஆகி அது மழை ஸ்லிப் தானே, அவ்வளோ பெரிய மழையிலேருந்து அவங்க அப்பா உருண்டு விடுவார். அவ்வளோதான், ஆல் ஸ்பாட் அவுட்டு. இதை பார்த்தவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் கல்ச்சர் படி விட்டுட்டு போகணும், இந்த மாதிரி கொல்லலாம் கூடாது, கொண்டமே சொல்லி கடவுளை என்னை மன்னிச்சிட்டு தெரியாமல் தள்ளி விட்டேன், பட் என்னை மன்னிச்சிருன்னு அவன் மட்டும் இறங்கி போயிடுவான். பட் இதை பார்த்து நம்ம இருபத்தி ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். சரின்னா அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு இருப்பானா. திடீர்னு பார்த்தா பனிப்புல ஆரம்பிக்கும், வின்டர் ஆரம்பிச்சிருச்சு, இந்நேரம் மேலே ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை பார்த்து நம்ம இருக்க ஒரு மாதிரி இருக்கும். இல்லை நம்ம அம்மா விட்டு தப்பு, நம்ம அம்மா கூப்பிட்டான்னு சொல்லி இவன் வேகமாக மேலே போவான். பார்த்தா அதுக்குள்ளே அந்த பனி எங்கள் அம்மா பாதி முடிந்திருக்கும். இவன் ஓடிப்பே, அம்மா ப்ளீஸ்மா இங்கே இருக்காத, நீ கூட வந்துரு, நம்ம கீழே போடான்னு சொல்கிறப்ப அந்த அம்மா கோந்த வரும். இங்கேருந்து போன்னு கை அடிச்சிட்டே இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோக்கு கஷ்டமாயிரும்.
வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா அங்கேயே விட்டுட்டு அம்முட்டு கீழே இறங்கிடுவான். கடைசி வரைக்கும் உங்கள் அம்மா அந்த நிறையாமங்கிற மலையில் இருப்பாங்க. கட் போனால் நம்ம ஈரோ மலையை விட்டு கீழே இறங்கி வந்துடுவான். நேற்று நைட்டு போனவன் பார்த்தா சாயங்காலமே இருக்கும். வீட்டுக்கு வந்தாலே ஃபேமிலி கிழக்குன்னு தெரியுது அவங்க அம்மா விட்டாங்கன்னு சொல்லி, சரிங்க நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, வாங்க சாப்பிடுங்கன்னு அந்த தமையாங்கிற பொண்ணு சாப்பிடலாம் தருவா. அப்போ தான் பார்த்து அந்த வீட்டில் இன்னொரு பொண்ணு புதுசாக இருக்கும். அதை நம்ம ஹீரோட பையன் ஒரு பொண்ணு லவ் பண்ணா, அந்த பொண்ணு செத்து போச்சுல, புதுசாக ஒரு பொண்ணு வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பான். அந்த பொண்ணு பார்த்தா மேலே ஒரு சட்டை போட்டிருக்கும், இது எங்கள் அம்மாவோட சட்டை. அது பொண்ணு நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருக்கல, அவ்வளோ வயிற்றில் ஒரு ஸ்கர்ஃப் மாதிரி கட்டியிருப்பா, அதுவும் எங்கள் அம்மாவோடது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்க அம்மா இங்கேருந்து போகிற வரைக்குமே நம்மளை பற்றி நினச்சிருக்காங்க, நமக்காக வாழ்ந்துருக்காங்க நினச்சி அவனுக்கு ஒரு கஷ்டமாயிரும். தேவையும் அழுதுட்டு இருப்பான். இதோட தி பேலட் ஆஃப் நரயாமாங்கிற இந்த படம் முடியுது. இது ஜப்பானோட ஒரு ஓல்டு ட்ரெடிஷன். இது இப்போ வரைக்கும் ஜப்பானோட ஒரு ஃபேமஸான ட்ராமாவாக இருக்குது. அந்த ட்ராமா அடாப்ட் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த கல்ச்சரை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நம்ம ஊரில் தலைக்கூத்தலுங்கிற ஒரு கல்ச்சர் இருந்துச்சு. ஸோ அதை பற்றியும் உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.